ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா ரேவதிக்காக கட்டின வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வரவும் இப்போ ரேவதி வந்து அந்த வீட்டை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ரேவதி, நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா இந்த வீட்டில் குடும்பம் நடத்துறதுக்காக தான் உனக்காக நான் பார்த்து பார்த்து கட்டின வீடாக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்து ரேவதிக்கு பிடிச்ச மாதிரிக்கு காட்டி வச்சிருக்கவும் அதை பார்த்துமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாமா, இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு பிடிச்ச மாதிரிக்கு இருக்குது மாமா அப்படிங்கும்போது, ஆமாம் ரேவதி, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும்ல, அதனால தான் உன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு நான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும், இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சிவனாண்டிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அந்த ரேவதியோட நடவடிக்கை சரியில்லை, எனக்கு என்னமோ இன்னைக்கு அவள் கிளம்பி போனதை பார்க்கும்போது அந்த கார்த்தியோட தான் போயிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கவும், இங்கே பாரு சந்திரா, உன்னுடைய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக தான் நான் ஆள் அனுப்பி விட்டுருக்கிறேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கவும், அடுத்தது பார்த்தோம்னா ஒரு ஆள் வந்து அவங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், நீங்கள் சந்தேகப்பட்டது சரியா போச்சுது, கார்த்தி கட்டியிருக்காமல புது வீட்டில் தான் கார்த்தியோட கார் நிற்கிது அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டதுமே உடனே சிவனாண்டின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நீ அங்கேயே இரு, நாங்கள் வந்துருது அப்படிங்கும்போது இப்போ சிவனாண்டி வந்து சந்திரகலாட சொல்கிறாங்க, சந்திரா, நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சுது, கார்த்தி புதுசாக கட்டின வீட்டில் தான் அவன் கார் நிற்கிதான், அநேகமாக ரேவதியா ஒருவேளை அங்கே அழைச்சிட்டு போயிருக்கலாமா அப்படிங்கும்போது, இப்போ வாங்க நம்ம உடனே கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பார்த்தோம்னா சிவனாண்டி அழைச்சிக்கிட்டு நேராக அந்த கார்த்தியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. கார்த்தி வீட்டுக்கு வருதுமே அப்போ கார்த்தியோட கார் அங்கே நிற்கிறத பார்த்ததுமே, பார்த்தீங்களா அப்போ ரேவதி இங்கே தான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதிட்டு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்காக இன்னைக்கு நான் என் கைப்பட நானே சமையல் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்களே சமையல் பண்ண போறீங்களா அப்படிங்கவும், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கூட மட்டும் நின்னாலே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே கார்த்தி பார்த்தோம்னா அவங்களே சமைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரேவதிக்காக சமையலாம் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அப்போ ரேவதிக்கு சாப்பாடு வந்து சாப்பிட சொல்லும் போது, நீங்களும் உட்காருங்க மாமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் கிடையாது, நீ சாப்பிடணும், நான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கவும், அப்போ ரேவதி சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது கம்மியாக சாப்பிட்டுட்டு இருக்கவே, என்னது இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நானே உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்களுக்கு ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது இங்கே சந்திரகலா வந்துருந்தாங்க. வந்ததுமே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க, இல்லை சந்திரா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அது மட்டும் இல்லாமல் முன்வாசலோட ஜன்னலை வந்து நம்ம போகக்கூடாது, ஏன்னா அவங்க நம்மளை பார்த்துருவாங்க, அதனால பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக வராங்க. அப்போ அந்த ஜன்னலை திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கவும், இதை பார்த்ததுமே சந்திரகலா அப்படியே வந்து ஆவேசமடைகிறாங்க. பார்த்தீங்களா, நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு அப்படின்ட்டு இருக்கவும், இப்போ என்ன சந்திரா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, இப்போமே நான் எங்கள் அக்காட்ட போய் நான் உண்மையை சொல்கிறேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் இவள் எங்கள் எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திருப்பா, இப்போமே அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி நீங்கள் இங்கே இருங்க, அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கும்போது, சரி தான் சந்திரா, நீ போய் உங்கள் அக்காவை அழைச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ சாம்பிச்சிரி இருக்கவும், உடனே அக்கா அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, ரேவதி எங்கே போயிருக்கா தெரியுமா அப்படிங்கும்போது, ரேவதி தான் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வீடுன்னு சொல்லிட்டு போனாலும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த கார்த்தி அவளுக்காக புது வீடு கட்டினோம்ல, அந்த வீட்டில் தான் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, எங்கள் பாரு சந்திரா, நீ யாரை பற்றி நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற, அப்படிலாம் ரேவதி என்னை ஏமாற்ற மாட்டா, அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறதுலாம் எப்படி நடக்கும், நீ வேற யாரையும் பார்த்து சந்தேகப்படுற அப்படிங்கும்போது, என்னக்கா என்ன நீ நம்ப மாட்டியா என்ன அப்படிங்கும்போது, இங்கே பாரு, இனிமேல் நீ என்ன சொல்லலாம் நம்ப மாட்டேன், ஏற்கனவே அன்னைக்கு மாமா விஷயத்தில் நீ என்னெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்த, ஆனால் கடைசியில் பாரு மாமா எந்த தப்புமே பண்ணலை, அதனால தான் சொல்கிறேன், இப்போவுமே நீ ரேவதி பற்றி நீ தப்பாக நீ புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிற, அதனால நீ சொல்கிறதுக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருக்கா, நான் சொல்கிறது கேளு, இப்போ தான் அவங்க ரெண்டு வரையும் ஒரே வீட்டில் பார்த்துட்டு வரேன், கார்த்தி ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறா, ரேவதி என்னன்னா கார்த்திக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறா, அந்த கண்கொள்ளா காய்ச்சல் நான் பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன், அதனால இப்போ நீ வந்தேன்னா கையங்கலமா உங்களை வந்து அதாவது நம்ம கிட்ட மாட்டிக்கிடுவாங்க அப்படிங்கும்போது, அப்போ உடனே சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, நீ வேற யாரையோ பார்த்துட்டு இப்படி சொல்கிற, நான் சொல்கிறதான் கேளு, நீ பேசாம நீ அமைதியாரு அப்படிங்கும்போது, ஏன்க்கா நீ இப்படி இருந்துட்டு இருக்கிற, அன்னைக்கு மாமா விஷயத்துல தான் ஏதோ நான் தெரியாதனமா நான் சொல்லிட்டேன், அதை நான் ஒத்துக்கிடுதேன், ஆனால் இந்த விஷயத்துல நான் சொல்றது தாங்க உண்மை, வா அப்படின்னு சொல்லப்போ, என்ன சந்திரா நான் வர மாட்டேன்னு சொன்னா நீ வலுக்கட்டாயமே என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இந்த தடவை நீ கண்டிப்பா வா, அவ மாட்ட போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சரி பார்த்தோம்னா சந்திரகலாவோட கிளம்புவோம். இப்போ சிவனாண்டி வந்து நினைக்கிறாங்க, என்னது அவ சந்திரகலா போய் இவ்வளவு நேரம் ஆகுது, அவ போன வேகத்துக்கு இவ்வளவு நேரம் வந்திருக்கணுமே, இவ்வளவு நேரம் ஆச்சுது, இவங்க வேற கிளம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க சரி சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து பார்க்கும்போது அவங்களுடைய கல்யாண ஆல்பத்தை தான் எடுத்துட்டு வராங்க. இங்க பாரு, இது நம்மளுடைய கல்யாண ஆல்பமாக்கும் அப்படிங்கவோ,
இதை கேட்டதுமே உடனே ரேவதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து அந்த போட்டோ பாக்குறாங்க. ஆமா என்னங்க இந்த போட்டோல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும் உம்முன்னு இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் என்ன ஆச்சுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து பார்த்தோம்னா அங்க பாரு ரேவதி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது இஷ்டம் இல்லாம தான் பண்ணிக்கிட்ட, சொல்ல போனாக்கி உனக்கு என்ன பிடிக்கவே செய்யாது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த கதையை பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. இது கேட்டதுமே கார்த்திட்ட ரேவதி வந்து சொல்றாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய விஷயம்லாம் நடந்துச்சா நம்ம கல்யாணத்துல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே கார்த்தி சொல்றாங்க, ஆமா ரேவதி அது மட்டுமா உனக்கு என்ன பிடிக்கவே செய்யாத ஆரம்பத்துல, அப்புறமா வந்து என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது என்னுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரேவதி வந்து அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களை மாதிரிக்கு ஒரு நல்ல ஒரு போய் நான் இந்த மாதிரிக்கு நான் வந்து கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படிங்கும் போது அப்போ வந்து ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கும் போது கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு எதுக்காக பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிற, அதெல்லாம் விட்டுத்தல அப்படிங்கவோ இங்க பாருங்க மாமா உங்க மடியில நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டோமா அப்படிங்கும் போது சரிதான் ரேவதி அப்படின்னு சொல்லவும் அடுத்து ரேவதி வந்து அவங்க கார்த்தி மடியில அவங்க தலை வச்சு படுத்துட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது இந்த சந்திரகலாவை இவ்வளவு நேரம் ஆச்சுது ஆளை காணலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீ வந்து சந்திரகலாட சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா தேவையில்லாம நீ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்குன்னு தோணுது அப்படிங்கும் போது அக்கா நீ அந்த வீட்டுக்கு வந்தேன்னா உனக்கு எல்லாம் உண்மை தெரிய வரும் அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீ வராங்க. உடனே சிவனாண்டி வந்து அவங்க வந்துட்டாங்க போலுக்கு நம்மளை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவனாண்டி பார்த்தோம்னா அவங்க ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கவும் அப்ப சாம்பிஸ்ரீ சந்திரகலாவும் கார்த்தியோட வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப பாரு என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா அவங்க காலிங் புள்ள அடிச்சுட்டு இருக்கவும் உடனே கார்த்தி ரேவதி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ரேவதி உடனே இப்ப யார் நம்மளை கூப்பிடுறா காலிங் புள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்ப வந்து கார்த்தி பார்த்தோம்னா இந்த வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்களே, யாரு காலிங் புள்ள அடிக்கிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஜன்னல் வழியோட பாக்குறாங்க. அப்ப சாம்பிச்சுட்டு சந்திரகலாவும் நிக்கவும் இதை பார்த்ததுமே உடனே வந்து கார்த்தி அதிர்ச்சடைகிறாங்க, இங்க பாரு ரேவதி உங்க சித்தியும் அம்மாவும் தான் வந்திருக்காங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து அவங்க ரேவதி அதிர்ச்சடைகிறாங்க. என்னங்க சொல்றீங்க, எங்க சித்தியும் அம்மா வந்திருக்காங்களா, ஐயோ இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கும் போது இதெல்லாம் உங்க சித்தியோட வேலையா தான் இருக்கும், அநேகமா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்க அம்மா அப்பே கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கவும் ஐயோ இப்ப என்னங்க பண்றதுக்கு, இப்ப நம்மளை பார்த்துட்டாக்கி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரி ரேவதி நீ உள்ள போய் ரூம்ல போய் மறைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் அடுத்தது ரேவதி பார்த்தோம்னா அவங்க ரூம்ல போய் மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது கார்த்தி பார்த்தோம்னா கதை ஓபன் பண்ணவும் உடனே சந்திரகலா வந்து சொல்றாங்க, ரேவதி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரேவதியா அவ எதுக்காக இங்க வர போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ போய் சொல்லாத, ரேவதி இங்கதான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அக்கா நீ வாக்கா நான் இப்ப பாரு அவளை கைங்குளமா நான் கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பார்த்தோம்னா அவங்க வீடு ஃபுல்லா போய் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்கேயுமே ரேவதியை காணல. அப்ப சிவனாண்டியும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது ரேவதி இங்க தானே எங்கேயோ போனா, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், ஆனா எங்க போயிட்டான்னு தெரியல, சந்திரகலாம் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறா, அந்த ரேவதி காணல் அப்படிங்கும் போது இப்ப சாம்பிடிச்சுட்டு சொல்றாங்க, எங்க பாரு ஒழுங்கு மரியாதையா ரேவதி இங்க வந்தாலும் உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது ரேவதி எல்லாம் கொண்டு வரல, உங்க தங்கச்சி தான் தேவையில்லாம உங்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம் ரேவதியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ரேவதி கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது ரேவதி எதுக்காக எங்க வரப்போறா அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே வந்து சாம்பிடிச்சுட்டு நினைக்கிறாங்க, ஆமா கார்த்தி தான் நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காம்ல, அது மட்டும் இல்லாம அவனுக்கு எனக்குள்ள இந்த மாதிரிக்கு டீலிங் இருக்குது, கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னா ரேவதியை நீ வந்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கார்த்தி இப்படி பண்ணியிருக்க மாட்டான், தேவையில்லாம அந்த சந்திரா தான் இந்த மாதிரிலாம் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவோ ஏ சந்திரா அங்கவா அப்படின்னு சாம்பிடிச்சு கூப்பிடவும் இப்போ சந்திரகலா வந்து ஐயோ ரேவதி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா, நீ எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்க பார் சந்திரா ஒழுங்கு மரியாதை வாரியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அக்கா நான் சொல்றது கேளுக்கா, ரேவதி இங்கதாக்கா இருக்கிற அப்படிங்கும் போது இங்க பாரு தேவலாம் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காத, ரேவதி ஒண்ணு இங்க வரப்போறது கிடையாது, நீ தான் தேவலாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு இதே வேலையா போச்சு வான்னு சொல்லிட்டு சந்திரகலாவை அவங்க இழுத்துட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா சந்திரகலா அவங்க கையை தட்டி விடுறாங்க, அக்கா நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன் அப்படிங்கும் போது இதை கேட்டதுமே சாம்பிடிச்சு அப்படியே வந்து பதட்டம் அடைகிறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து என்ன காய்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ கார்த்தியும் ஓடி வராங்க, அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும் போது எங்க பார் சந்திரா நீ பண்ற டென்ஷன்ல எனக்கு இந்த மாதிரிக்கு வழியே வந்துரும் போலுக்கு, இப்ப நம்ம வீட்டுக்கு போறோமா இல்லைன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே உடனே சந்திரகலா வந்து எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க, ஏன்னா இந்த மாதிரிக்கு வந்து சாம்பிடிஸ்ரீ பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு. அடுத்தது பார்த்தோம்னா சாம்பிடிஸ்ரீ கிட்ட வந்து உண்மை நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட சந்திரகலா கார்த்தியை பார்த்துக்கிட்டே போகவும் அடுத்தது சாம்பிடிஸ்ரீ வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க. எங்க பாரு நீ பண்ற அட்டகாசத்துல என்னுடைய கதையை முடிச்சிருவ போலுக்கு, அந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற, ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சிவனாண்டி நினைக்கிறாங்க, ஐயோ என்ன பண்றதுக்கு, இப்போ அந்த கார்த்தியை ரேவதி வசமா வந்து கைங்குளமா சாம்பிடிச்சுட்டு சிக்க வச்சிருக்கலாம், ஆனா
இந்த கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி என்னமோ ஒன்று பேசிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி சந்திரகலா வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டா. என்ன பேசுனாங்க என்ன நடந்துச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது கார்த்தி வந்து கதவை அடைச்சிருந்தாங்க. அப்போ ரேவதி பார்த்தோம்னா ஒரு கபோர்டுக்குள்ள இருந்து அவங்க மறைஞ்சிக்கிட்டு அவங்க வெளியே வரவும் அப்போ உடனே சிவனாண்டி பார்த்துருந்தாங்க. ஐயோ ரேவதி இதுக்கு இந்த ரூமுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறா, ஆனா இது தெரியாம சந்திரகலா வந்து இந்த மாதிரிக்கு எல்லா பக்கம் தேடிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து பதட்டத்தோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து சொல்றாங்க, இந்த சித்தியால தாங்க எல்லா பிரச்சனையும் பாத்தீங்களா, நம்ம 2 பேரையும் சிக்க வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணி அம்மா வளைச்சிட்டு இருந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே அவங்க கார்த்தி சொல்றாங்க, உங்க சித்தியால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குது, இவங்களுக்கு சீக்கிரத்திலேயே ஒரு முடிவு கட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி சந்திரகலா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அவ்வளவு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு. ஆனாலும் வந்து சந்திரகலாவுக்கு இவ போட வேண்டியதுதான், 1 போட்டா பத்தாது, இன்னும் 2 3 போட வேண்டியதுதான் அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மயில் வாங்கணும் ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்க. அது மட்டும் இல்லாம கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தியும் ரேவதியும் எந்த சூழ்நிலையில வந்து சாமுண்டீஸ்வரி ஒன்று சேர்த்து வைக்க போறாங்க, அடுத்தது சாமுண்டீஸ்வரியோட மனசு எப்படி மாறப்போகுது, அதுக்கு கார்த்தி என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.